ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி, அதுவும் டபரா செட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தடை. ஃபஸ்ட்டு வந்து டபரா வச்சுட்டு ஹீட் ஆனதும் அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கூட கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் நெய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இது வந்து 3 kg கோழிக்கு நான் அளவு சொல்லிட்டு இருக்கேங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் வந்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து 1 kg இருக்கு, போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்து நமக்கு ஃப்ரை ஆகட்டும். அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 7 to 8 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும் அப்படின்னா குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. தனியாக பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் பாயிலில். அதுக்கு வந்து தண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாங்க. ஒரு 250 கிராம் போட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1 kg ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சாச்சு. 1/2 hour கழிச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/2 kg தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளியும் நல்லா வந்து நமக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து ஒரு கட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம புதினா கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு பிரியாணியில். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு வரணும். இப்போ இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். இப்போ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் நம்ம வந்து நாட்டுக்கோழி போட்டுக்கலாங்க. நல்லா வந்து ஒன்றுக்கு ஒரு 2-3 டைம் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் போகும். இது வந்து 3 kg இருக்கிறதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும்.
ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து வேகட்டும் நமக்கு சிக்கனு. இப்பயே பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துடுச்சா அப்படின்ட்டு. வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக அந்த இதில் வச்சு கொதிக்க விட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு ஆஃப் பாயில் வந்தோடனே இறக்கி விட்டுருங்க. நல்லா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் அப்படின்னா அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து அது ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இதில் வந்து 1 kg அப்படின்றனால 7 கப் வரும். ஸோ அதனால 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நிறையா கொதிச்சு வந்துடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாங்க. இது ஆஃப் பாயில்டு ரைஸ். இதில் வந்து நீங்கள் நல்ல ஃப்ளேவருக்கோசரம் இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த தண்ணியில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு ரைஸை போட்டு ஆஃப் பாயில் ஆனோடனே வடிகட்டி வச்சுக்கோங்க. ரைஸ் போட்டு நம்ம மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அரிசி வந்து உடைஞ்சிடும். கரண்டி வந்து பின்னாடி பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. அரிசியெல்லாம் நல்லா அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணியை மேலே வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு. நல்லா கொதிக்குது தண்ணி. மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க.
அரிசி வந்து ஒட்டாம வரும். இப்போ இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். மேலே வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்து எடுத்து வச்சுடுங்க. அரிசி வடிக்கணும்ல, அந்த ஹாட் வாட்டர் வந்து அப்படியே மேலே எடுத்து வச்சுடுங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும். நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக கரண்டி வச்சு ரொம்ப மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அரிசியெல்லாம் தனித்தனியாக இருக்குது. நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் போய் வாங்கவே தேவையில்லை, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.